பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நீங்க இந்த நேரத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவார், உங்களுடைய வாழ்க்கையை அதிசயமாய் மாற்றுவார். எல்லாரும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, டாக்டர்ஸே டேட் கொடுத்திருப்பாங்க இனி அவ்வளவுதான் சொல்லி. ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து பண்ணுவார். நடக்காத காரியத்தை நடக்க, வாய்க்காத காரியத்தை வாய்க்க பண்ணுவதை நீங்களும் பார்ப்பீர்கள். உங்களை வேடிக்கைப்பட்ட மற்ற ஜனங்களும் பார்க்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். இப்பொழுது சங்கீதம் 6 திருப்பி வைத்துக் கொள்வோம். பாருங்க, 1ல இருந்து 7 வரை ஜெபம் பண்றாரு. ஆனா 8ல இருந்து 10 வரை விசுவாசத்துல பேசுறாரு. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்க. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலே வெட்கப்பட்டு போவார்கள். இதே அறிக்கைய இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் பண்ண போறீங்க. யாரெல்லாம் கண்ணீரின் அனுபவத்துல கடந்து வந்தீங்களோ, இன்னைக்கு போய் இந்த 3 வசனத்தை நீங்க விசுவாசத்துல பேச போறீங்க. விசுவாசத்துல பேசும் பொழுது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வருவதை நீங்க பாப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு 2 காரியம் தான் பார்த்தோம். ஒண்ணு, கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கிறார் என்று சொன்னால் சோர்ந்து போயிடாங்க, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே மனம் திரும்பிங்க. நிச்சயமா கர்த்தர் அந்த சிருஷ்டியை மாற்றுவார், ஆசீர்வாதத்தை தருவார். 2வதாக, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரா இருக்கிறார், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார். முடியாத காரியத்தை முடிவு பண்ணுவார், நடக்காத காரியத்தை நடக்க பண்ணுவார், வாய்க்காத காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்நாளுக்கு சில நாள்ல அற்புதம் நடந்தது, உங்களுக்கு இன்னைக்கு கூட அற்புதத்தை நடத்த அவரால் கூடும். விசுவாசத்தோடு கடந்து போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை சிக்ஷிக்கும் பொழுது நாங்கள் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு, நாங்கள் பாதமாறி போயிருக்கிறோமா, வழிதவறி போயிருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்த்து அதை திரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சில வேளை நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உணர்த்துவீராக, ஆவியானவர் உணர்த்துவீராக. அதை சரி செய்து அவன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்களுடைய கண்ணீரின் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆமென். எங்களுக்கு அற்புதத்தை செய்ய உம்மால் கூடும், அதிசயத்தை செய்கிறவராய் நீர் இருக்கிறீர். எங்களுடைய கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற்றுகிறவர் நீர், எங்களுடைய வேதனையெல்லாம் ஆனந்தமாய் மாற்றுகிறவர் நீர், எங்களுடைய துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் இருக்கிறவர் நீர் என்று நாங்கள் இந்த சங்கீதத்து மூலமா பார்த்தோம். ஒருவேளை கண்ணீரோட, கலக்கத்தோட, வேதனையோட, துக்கத்தோட வந்திருந்தார்கள், இப்பொழுது அவர்கள் செபிக்கும் பொழுது இப்பொழுது அவர்களுடைய கண்ணீர் எல்லாம் மாறட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால வேதனையெல்லாம் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால கலக்கங்கள்லாம் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால திகைப்பெல்லாம் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால துக்கமெல்லாம் மாறும்படிக்காய் செபிக்கிறேன். சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். அவர்களின் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்குங்க. எங்களை முற்றிலுமா அவருடைய சமூகத்தை ஆழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறாள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா.